ஒரு ராஜா 2 பரிவாரங்களோடு கூட பாலைவனத்துல நடந்து கொண்டிருக்கிறார். ஆடுகள், மாடுகள், ஒட்டகம், இப்படி மிருக ஜீவன்களும் உண்டு. பிள்ளைகள், வயோதிபர்கள், வாலிபர்கள், இப்படி திரளான கூட்டத்தோடு கூட அந்த பாலைவனத்தை கடக்கும்படியாக இவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். நடந்து கொண்டிருக்கிற அந்த வேளையில போக போக கொண்டு போன தண்ணீர் எல்லாம் செலவழிந்து விட்டது. எல்லாருக்கும் தாகம் எடுக்க ஆரம்பிக்கிறது. நாவு வறண்டு கொண்டிருக்கிறது. தண்ணிக்காக ஒவ்வொரு நபரும் மாறி மாறி முகங்களை பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். இன்னும் கொஞ்ச தூரம் நடந்து கொண்டிருக்கிற வேளையிலே ஆங்காங்கு மிருகங்களுடைய எலும்பு கூடுகளும், இன்னும் கொஞ்சம் தள்ளி போகும்போது சில மனிதர்களுடைய எலும்பு கூடுகளும் ஆங்காங்கே கிடக்கிறதை பார்க்கிறார்கள். எல்லாருக்கும் பயம் கொடுக்க ஆரம்பிக்கிறது. நாம் இன்னும் கொஞ்சம் கூட தொலைவிலே நடப்போமையானால், தண்ணி கிடைக்காமல் போனால் நாமும் இப்படித்தான் ஒவ்வொரு நபராய் செத்து செத்து கீழே விழுந்து எலும்பு கூடாய் மாற வேண்டியது இருக்கும் என்று சொல்லி அந்த இடத்திலே புலம்ப ஆரம்பிக்கிறார்கள். அப்பொழுது சில நபர்கள் சொல்லுகிறார்கள் ராஜாவை பார்த்து, ராஜாவே, இந்த பாலைவனத்துல நம்ம தண்ணிக்காக இவ்வளவு பாரப்படுறோம், இவ்வளவு தூரத்துக்கு ஏங்குறோம், ஒரு காரியம் செய்வோம். நம்மிடத்துல இருக்கிற மான்களை, அந்த மிருக ஜீவன்கள்ல சில மான்களையும் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த மான்களை நாம கட்ட அவிழ்த்து விடுவோம். அந்த மான்களுக்கு தெரியும் தண்ணி எங்க இருக்குதோ அந்த திசைக்கு நேராக போகும். நாமும் அந்த திசைக்கு நேராக போய் அந்த இடத்திலே போய் தாகத்தை தீர்த்து கொள்ளலாம் என்று சொல்லி அவர்கள் அந்த மான்களை கட்ட அவிழ்த்து விட்டாங்க. தண்ணிக்காக அந்த மான்கள் அந்த வனாந்தரத்துல கதறி 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 தண்ணி இருக்கிற திசையை நோக்கி ஓட ஆரம்பித்தது. போய் தண்ணியை பார்த்து அந்த இடத்திலே குடித்தது. ஜனங்கள் எல்லாரும் அந்த இடத்துல போய் தண்ணியை குடித்து தாகத்தை தீர்த்து கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒண்ணு சொல்றேன், இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற எல்லாருக்கு மத்தியிலும் சில மான்கள் உண்டு, சில மான்கள் உண்டு. அந்த மான்களுக்கு தண்ணி எங்க இருக்கும், எங்கிருந்து கிட்டும் எல்லாமே தெரியும். சில நபர்களுக்கு அது தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொன்னு சொல்றேன், ஒரு கூட்ட விறகு ஒரு இடத்துல குவித்து போடப்பட்டிருக்கிறது. சில தீக்குச்சி அந்த இடத்துல பற்ற வைக்கப்படுமையானால் அந்த விறகு கூட்டமே எரிய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. நான் சொல்லுகிறது சில மான்கள், அபிஷேகம் பெற்ற, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற, அந்த ஜீவ தண்ணீரை ருசி பார்த்த சில மான்கள் இந்த இடத்திலே உண்டு. அல்லேலூயா. நான் அவர்களை பார்த்து ஒன்னு சொல்றேன், உங்க கூட அநேகர் அக்கம் பக்கத்துல இருக்கிற நபர்கள் அநேகர் நாவு வறண்டு இருக்கிறாங்க. அந்த தண்ணிக்காக என்ன செய்வதுன்னே தெரியாம இருக்கிறாங்க. நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்க பக்கத்துல கிடக்கிற சில விறகுகள் அப்படியே குவித்து போடப்பட்டிருக்குது, எரிய வழி இல்லாமல் இருக்கிறது. நீங்க மட்டும் கொஞ்சம் உங்களை பற்ற வைப்பீங்கன்னு சொன்னா, நீங்க உங்களை பற்ற வைப்பீங்கன்னு சொன்னா, நீங்க வாஞ்சியோடு கூட அந்த தண்ணிய அப்படியே எதிர்பார்த்து ஆண்டவரிடத்துல கேட்பீங்கன்னு சொன்னா, ஒன்னு சொல்றேன், நீங்கள் பற்றி எரியும் போது இந்த கூட்டமே பற்றி எரியும். பற்றி எரியும் போது அந்த கூட்டத்துக்குள்ள ஆமென் ஆங்காங்கு ஒளித்து இருக்கிற விஷ ஜந்துகள், சர்ப்பங்கள், பொல்லாத ஆவிகள் எல்லாமே கூட்டத்தை விட்டு அலறி ஓடுகிறதை பார்க்க முடியும். அல்லேலூயா.